இங்கு கூடியிருக்கும் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆங்காங்கே நின்று என்ன பேசிவிட போகிறார்கள் என்று நோக்கி கொண்டிருக்கும் என் சகோதரர்களுக்கும் எங்கள் நாம் தமிழ் கட்சி சார்பாக வாழ்த்துக்களை கூறுகிறேன். இங்கு வந்து நாம் தமிழ் கட்சி புதுசா எதையும் என்ன சாட்சிட போது, எவ்வளோ தரம் பண ஊடகங்கள் பணம் அதிகமாக உள்ள கட்சிகள்லாம் சாதிக்காத ஒன்றை என்னத்தை இங்கே சாட்சிட போறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, நாங்கள் நாம் தமிழ் கட்சி வந்து 50 வருஷமா இவங்க கிழிச்சு வச்சிருக்கிற இந்த அரசியலை தைக்கிறதுக்காகத்தான் நாம் தமிழ் கட்சி அவசியம் தேவைப்படுது. ரெண்டாவது வந்து மற்ற கட்சிகள்லாம் வந்து ஜாதி மதங்களை பார்த்து இந்த ஜாதிக்கு ஓட்டு, இந்த ஜாதிக்கு சீட்டு, இந்த ஜாதிக்குன்னு பார்த்து பார்த்து பணப்பட்டுவாடாவும் சரிதான், சீட்டு கொடுக்கறதும் சரிதான். எத்தனை கோடி பணம் வச்சிருக்காங்க, எவ்வளவு பணம் வச்சிருக்காங்க பார்த்து சீட்டு கொடுக்கறது, ஜாதியை பார்த்து சீட்டு கொடுக்கறது. நாம் தமிழ் கட்சியில அனைவரும் நாம் தமிழர் என்று பயணிப்போம். தப்ப நீ ஒரு ஜாதி நான் ஒரு ஜாதின்னு இல்லை, நாங்கெல்லாம் அப்படித்தான் நாம் தமிழர்னு பயணிக்கிறோம். நீங்க எல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க, சீமான் கள்ளச்சாராயம் குடிச்சதுக்கு உடனே வந்து ஏன் தெரிவிக்கலன்னு. நாங்கெல்லாம் இந்த வேட்பாளர் இப்ப நிற்கும் போது எம்பிக்கு கள்ளக்குறிச்சியில நின்று, எம்மா மந்திரி பிள்ளையோ முதலமைச்சர் பிள்ளையோ எம்பி பிள்ளையோ அதிகாரத்தில் உள்ளவன் பிள்ளை குடிச்சு சாவ போறதில்ல, நாம தான் நம்ம அக்கா தங்கச்சி தான் தாலி இறக்க போறா அப்படின்னு நெஞ்சு வெடிக்க வெடிக்க கத்தி இருக்கோம். யாரும் காது கொடுக்கல. இன்னாலும் கூட எல்லாருக்கும் நாங்க தான் இருக்கோம். எல்லா போராட்டமும் சரி, எல்லாத்திலுமே சரி நாம் தமிழ் கட்சி தான் முன்ன நிக்குது. மற்றவங்க எல்லாம் வந்து பணத்தை எவ்வளவு கொடுக்கலாமா கொடுத்துட்டு அரசியல் பண்ணிட்டு போயிடுறாங்க. நாம் தமிழ் கட்சி போனா வாக்குக்கு காசு கொடுக்காது. இந்த திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி அவங்க கட்சிக்காரங்க கூட தான் ஆகட்டும், காசு கொடுக்கலன்னா கட்சிக்காரங்க கிளை செயலாளர் அவங்க இவங்க யாருமே திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் உண்மையும் நேர்மையுமா மக்களுக்குமா நிக்குது. சரியா பங்கு பிரிச்சு பெண்களுக்கு உண்டான நியாயமான இடத்தை பாதி பெண்கள் பாதி ஆண்கள் நிறுத்துது. இதுல ஜாதி மதம் பார்க்காம எல்லாத்துக்கும் நின்று எல்லா விஷயத்துக்கும் போராடுது நாம் தமிழ் கட்சி. இந்த திமுகவும் அண்ணா திமுகவும் அங்கங்க இப்ப கூட ஒரு தம்பி சொன்னாரு, எங்கே திமாபுரம் அது என்னமோ ஊருன்னு, பூரா பேரும் வெளியே இல்லாத கூட்டி உக்காத்த வச்சு காசு தரேன்னு மற்ற கட்சி வந்து ஓட்டு கேட்க கூடாதுங்கிறதுக்காக கூட்டி உக்காத்த வச்சிருக்காங்க, வெளியே விட மாட்டேங்கிறாங்க. நாங்க போற எல்லா ஊடும் பூட்டி இருக்குது. இவங்க எல்லாம் எங்க போயிருக்காங்கன்னு பார்த்தாக்கா எல்லாத்தையும் கூட்டி ஒரு கட்சி கும்பலா உக்காத்த வச்சுக்குது. நீங்க சிந்திச்சு பாருங்க, இந்த காசை கொடுத்தா 5000 கொடுக்கட்டும் 10,000 கூட கொடுக்கட்டும், இந்த காசை வாங்கிட்டு நீங்க ஓட்ட போட்டு புதுசா ஒருத்தரை அனுப்பி இந்த சட்டமன்றத்துக்கு போய் பாலாரும் தேனாரும் ஓட போதா? ஒன்னும் நடக்க போறதில்ல. அறக்க மாட்டாதவன் கையில 58 அருவா எதுக்குன்னு கேட்டாங்க பழமொழி. இவங்க கிட்ட எத்தனை எம்பி போனாலும் நடக்க போறது புதுசா ஒன்னும் கிடையாது. இதே மது கடையை திறந்து விடுவாங்க, ஒரு மாற்றமும் வர போறது கிடையாது, விலைவாசி குறைய போறது கிடையாது, இந்த மக்கள் சாவ தடுக்க போறது கிடையாது. ஒரு 8 வயசு பொண்ணு கூட சரிதான், ஒரு 10 வயசு பொண்ணு கூட தான் சரி, ஒரு கிழவி கூட தான் சரி, தனியா போயிட்டு வர முடியாத இந்த விடியல் ஆட்சி எதுக்கு? இந்த கையால் ஆகாத ஆட்சி எதுக்கு? ஒரு பிணத்தை கூட போட்டுட்டு தைரியமா யாரும் இல்லாத ஒரு அழகான ஒருவர் தான் அந்த பிணத்தை கூட போட்டுட்டு போய் எங்கேயும் படுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆட்சி. மற்ற எல்லா விஷயத்துக்கும் உடனடியா நடவடிக்கை எடுக்க இந்த ஆட்சி. ஆனா இந்த கள்ளச்சாராயத்துக்கு ஈத்து மதுவை மூடாது, இந்த மாதிரியான ஒரு செயல் திட்டங்களுக்கு, இது போல பாலியல் வன்கொடுமைக்கு, அதாவது கள்ளக்குறிச்சின்னாக்கா ஏற்கனவே ஸ்ரீமதி இது கொஞ்ச நாள் பேசுவாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. இப்ப கள்ளச்சாராயம் கொஞ்ச நாள் பேசுவாங்க, புதுசா ஏதாவது வந்தா அதை பேசுவாங்க. இந்த மக்கள் எப்படி தெரியுமா? ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு நான் விடைபெறேன். அதாவது ஒரு கோழியை ஒரு அதிபர் எடுத்துட்டு போனாராம், ஒரு இறகு விடாத புடுங்கி விட்டு அப்படியே தூக்கி அப்படி போட்டாராம். ரத்தம் சொட்டுன்னு சொட்டுதான். காலுகிட்ட கொஞ்சோண்டு தீனி போட்ட உடனே, இறைய போட்ட உடனே உயிந்து ஏஞ்சி வந்து அந்த தீனியை காலடியில தின்னுச்சான். அது போல இந்த தமிழர்கள், இந்த கோழி, இந்த அதிபர் தான் இப்ப ஆளுகிற ஆட்சி. இந்த தமிழர்களுக்கு மறதி இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டை காப்பாத்த அண்ணனுடைய கரத்தை வலுப்படுத்துங்க. இந்த நாட்டுல விவசாயம் செழிக்கணும், ஊழல் ஒழியணும், மலையை காக்கணும், மண்ணை காக்கணும், பெண்களை காக்கணும், எல்லாத்துக்குமே போராடி சாக வேண்டியதா இருக்குது. கொஞ்சமாவது சிந்திங்க. உங்க வாக்கை மாத்தி அண்ணனுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுங்க. விக்கிரவாண்டி தொகுதியில முதல் படி எடுத்து வைக்கிறதுக்கு அபிநயாவை சட்டசபைக்கு முதல் ஒரு பெண்மணியை அனுப்புங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்காக நியாயத்தை பெற்று தருவாங்க. எங்க அண்ணன் ஒவ்வொரு வேட்பாளரையும் போட்டா
நல்ல தெளிவா பார்த்து தான் ஒரு வேட்பாளரையும் தேர்ந்தெடுப்பாரு. அது போல இந்த வேட்பாளர் அபிநயாவுக்கு உங்கள் வாக்க 2வது பட்டன்ல மைக் சின்னத்துக்கு வாக்களியுங்க. அபிநயா வெற்றி பெற செய்யுங்க. எங்கள் அண்ணன் கரத்தை வலுப்படுத்துன்னு கேட்டுட்டு விடைபெற இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நன்றி. நாம் தமிழர்.